இன்னைக்கு ரெசிபி ஒரு கிறிஸ்பியான ராகி தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரவா எடுத்து வச்சுருக்கேன் அரை கப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியை கரைச்சி வச்சுக்கிங்க. இந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட மாவு ஊறட்டும். நம்ம ராகி மாவு ரெடி பண்ணது அரை மணி நேரம் ஊற வச்சதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிங்க. கரண்டிக்கு பதில் இதுதான் நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. திருப்பறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். கிறிஸ்பியாக ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி தோசையை தேங்காய் சட்னி கார சட்னியோட சர்வ் பண்ணுங்கள்.